சத்தியமா சொல்றேன்டா இந்த ஏட் கம்ப போல சத்தியமா ஒரு அப்படி போல மாதிரி அடிங்க பாத்தீங்களா அதான் ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வரோம் ராமலியாட்டம் எங்க நாளை காணோம் சாப்பாடு போட்டு இதுக்கு சாப்பாடு போடுவாங்க வணக்கம் வணக்கம்ப்பா வீட்டுல பூஜா புள்ள குட்டினா சௌக்கியமாக்கிட்டா சத்தியமா சொல்றேன்டா திரும்ப வச்சுங்க அச்சம்பாரு ஒன்னா சத்தியமா எனக்கு பந்த மாதிரி அடிக்கிறான்டா அவன் தான் எனக்கு பந்துறான் நம்ம கதையில் பேசலாம் அது உனக்கு தெரியாதா? அது எனக்கு மச்சானுக்கு இருக்கிற சண்டையில இருக்கிற பேர் ஆமா. வாங்க ஐயா, வணக்கம். அன்பார்ந்த சபையார்களுக்கு மனமார்ந்த வணக்கம். சைலண்ட் சைலண்ட் ஆமா சைலண்ட். யாரும் சத்தம் போடாதீங்க. ஐசு ஐசு என்ன வேற சும்மா அடிக்காதீங்க. நான் வேற என் மொண்டாடி ஒரே ஆக முடியா
ரெண்டாம் இல்லையா அண்ணே எல்லாம் போகட்டும் விடுங்க அண்ணே தம்பிக்காம் பத்தியா ஆதா பிதா குரு இருக்காரு பத்தியா தெய்வம் ஆமாண்ணே நீ நம்மள யார் தெய்வம் யாரு இந்த அம்மா தான் எந்த அம்மா இந்த அம்மா தான்டா பார்த்தா உங்க அம்மாவோட ஆமாண்டா அது வீரபத்ர சாமிடா பாவிய வீரபத்ர சாமிடா வீரபத்ர சாமி பாய்க்கிறாரு ரெண்டு அடி அடிக்கிற தாக்குதா அது ரெண்டு சேர்த்து வச்சு அடிக்கிறியா வீட்டுல தாங்குதான்னு கேட்டேன் நம்மள கோபுரம் முட்டு ரொம்ப கூல் சட்டி டாபுரி போயா அப்பனுக்கு வந்து பார்த்தாடி ஒத்திரா அதிகமாக போட்டு விடுங்க கலாதாடிக்கிற அம்மா வச்சு தண்ணி தான் வரமாட்டேங்குது போடா சோடியா பையன் வாட்டுக்கு ஆயா ஆயா சப்போர்ட் வராது ஆயா காதல் சத்தியமா உச்சாட முடியல ஆயா நான் தான் சொல்லிட்டேனே அவன் அம்மா அடிச்சாலே மயிறு போட முடியாது தண்ணி வராது ஆயா வாங்க இதோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஆயலான்னு சொல்லக்கூடிய குழந்தை மாலகா கூடிய வீரபத்ர சாமிக்கும் வந்திருக்க கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் சிறியவன் ஒரு கோடி வணக்கம் அண்ணா அங்க வந்து கடல் அலையில அச்சாச்சு பட யாரு ஒரு வீரபத்ர பேரு ஓஹோ அச்சாச்சு பட ஏழ்மலை வாஜார் விட்டு வலையில முப்பணி சொல்ல வச்சான் தலைவா இலையில முப்பணி சொல்ல வச்சான் தலைவா இலையில எடுத்து கொண்டு கொல்லையில அப்படியே நேரா போன ஏறி கரையில அங்கதான் போட்டா சம்பட வலையில ஒதுங்கிச்சு 2 மீன் கரையில எடுத்து வச்சா 2 மீன் தலையில அப்படியே நேரா போன மலை சந்துல அங்கதான் ஒரு சாராய பண்ணி கொல்லையில அப்படியே கொல்லையில என்ன அவன் என் வர்க்கத்தை சேர்ந்தவன் அடிக்க கை இல்ல நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அது போல போட பையனா அண்ணா தண்ணி வச்சு கொலையில கிளாஸ் விக்கிற வழியில எடுத்து மேல குடிகார விட்டு கொலையில இத வந்துட்டா நாடக கலையில ஆமாண்ணா அது மட்டும் இல்ல கால்காணி வித்துவான் ஆட்டுக்காடா மண்டை எப்படியே ஆட்டுக்காடா மண்டை அதனால வந்து ஆமா ஆட்டுக்காடா மண்டை அதனால வந்து சென்னைக்கு முன்னாடி சண்டை என் முன்னாடி போட்டு வைக்க புண்டை சீசா முன்னாடி போட்டு கொண்ட அதை பாத்துட்டு போய் வெட்டின கால்காணி அண்டை அங்கதான் விட்ட மைசூர் வண்டை இதெல்லாம் உங்கட்டி கால்றா என் புண்டை உங்களை சொல்லுங்க நீங்க வேற வையா பாரு புள்ள சாக்கிய உங்களுக்கு சொல்லுங்க நீங்க ஆமா நல்லா போனால் போகட்டும் ஓ இவ்வளவு திறமையா பேசுறேன் என்ன ஊர்றா ஓ நான் என்ன ஊருன்னு கேக்குறேன் ஆமாவா சொல்லு ஓ என் ஊரு ஆமா சொல்லிட்டு ஏதிக்க புல் அட்ரஸ் அது புல் அட்ரஸ்ங்க ஆமா மத்தலகாரங்க திருவண்ணாமலை நாடு கண்டராம்பட்டு ரோடு வேற எவனா குனி வச்சு அந்த பாடு தம்பிக்கு வாடா 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 வாடா
தாய்மாரே சத்தம் போடாதம்மா சிரிக்க போய் சைலண்ட் ஆயிடுமா அண்ணா திருவண்ணாமலை நாடு திருவண்ணாமலை நாடு கன்றாம்பட்டி ரோடு கன்றாம்பட்டி ரோடு துள்ளுக்குட்டி பாளையம் காடு இருந்த பேனா எழுதலாமா துள்ளுக்குட்டி பாளையம் காடு துள்ளுக்குட்டி பாளையம் பாடு காடு காடுற பாளையம் காடு காடு 4 நம்பர் வார்டு 4 நம்பர் வார்டு சாத்தனூர் என் வீடு சாத்தனூர் என் வீடு இதெல்லாம் உங்க கோட்டி காட்டுற என் பாடு அண்ணா இல்ல போன போட்டு விடு சத்தியமா சொல்ற கட்ட நடுச ஏதிகோ அண்ணா நல்லவள தாலுகா பணவள போஸ்ட் எத்து வச்ச மோடு எத்து வச்ச மோடு உமா குதி குதி பா பல்லம் அட குதி குதி பா பல்லங்க குதி குதி பா பல்லம் பின் கோட் நம்பர் 000 000 சைபர் இது ஏதி அடுப்புல போறேன் வீட்டுக்கு வந்து போறேன் முடா அண்ணா வினாத்திய லொண்டா என்ன கணக்குட்டா மாத்தி மரம் அண்ணா சரிக்கவா கவா இல்ல மயில இது என்ன கரகாட்டம் இல்ல ஒயிட் ஆட்டம் கிடையாது நாங்களே ஆட்டக்காரரா நாங்களே ஒரு ஆட்டக்காரர் ஓ நீ கூத்தாடி பசங்க கூத்தாடி பசங்க நாடகக்காரர் அண்ணாமலை நடி சட்டா மாட்டானே ஒட்டி சேர்ச்சா என்ன ஓடுமா அதான் பட்டியால நாங்கெல்லாம் கொட்டை கட்டி ஓ நீங்களா கட்ட கட்டிங்களா கட்ட கட்டி டப்புனு வந்து கொட்டை கட்டி வைட்டி கம்மியா பாத்திரா போய் ஆம்பளை கட்ட என்னமா என்ன சொன்னது சத்தியமா ஜின்னுங்கடா போய் உங்க அக்கா பாடி சண்டை குடி சொல்லு சரி அண்ணே கட்ட கட்டாதீங்க டப்புனு வந்து கொட்டை கட்டினா தக்குன்னு இருக்கும் ஈஸியா நான் வந்துரு ஆமா சரி அண்ணே எல்லாம் போனா போகட்டா நீங்க மொத்தம் எத்தனை பேர் வந்துறீங்க நாளை 8 16 பேர் வந்துருங்க 16 பேர் வந்துறீங்க ஆமா ஓ 16 ரெண்டு கட்ட நல்லா எப்படி 16 பேர் எப்படி ஆம்பளை பொண்டாட்டி ஆம்பளை பொண்டாட்டி அட பொண்டாட்டி நம்ம கம்யூனிட்டி பஸ்ல யார் நீங்க தான் பொண்டாட்டி ஆம்பியா பொண்டாட்டின்றீங்களே பொண்டாட்டி ஊர்ல விட்டுந்தாங்க என் ஊர்ல போடு வந்தானே கூப்பிட்டு வரீங்க அப்படின்றா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறது தெரியுமா என்ன பண்ணிரா கைப்பை எடுத்து வெளிய வந்து வெளிட்டாப்பா போட்டு நான் தலையம்பலத்துக்கு நாடகத்துக்கு போறேன்னு நல்லா ஓசை விட்டு சொல்லிட்டு வந்துக்கிறேன் அவர் பால் வெளிட்டாப்ப பாயனூர்ல இருந்து சொல்லிட்டு வந்துக்கிறேன் வெளிட்டாப்ப போட்டு சரி எங்க அத்தை சுடுகாட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது யாருக்கு தெரியும் சரி என்ன இப்போ நாள் போகட்டா 16 என்பது கட்டளை குறிக்கிறது 15 சேர்த்தா நடுக்குள் போய் முடிக்கிறது அங்க கம்பெனில ஒரு ஆள் வேணும் ஆமா கம்பெனி வாத்தந்தா யாரை துதிக்கணும் யாரை இது பண்ணணும் 2011 நேற்று மடைத்த முக்கண்டாய பரமக்கடவுளுக்கு ஆமா விநாயகமூர்த்தி வருகிறார் வணங்க வேண்டும் இதோ விநாயகமூர்த்தி கொல்வாகை சபைக்கு வருகிறார் அன்னரா கதை தொடரும்
வாங்க ஐயா, வணக்கம். பெரியவர்கள், பெரியோர்கள், சிறியவர்கள், சிறியோர்கள், தாய் தந்தைமார்கள், நாடக நண்பர்கள் நாடக நண்பர்கள். அமர்ந்திருக்கும் ஆ, இச்சபையில் வந்து ஆமாங்க, நான் யார் என்று தெரியும். சொன்னாதாங்க தெரியும். படியளக்கூடிய பரமசிவனுக்கும் ஆமாங்க, கைத்தமே கோயிலாக வைத்திருக்கக்கூடிய புத்தன் படித்த பரமசிவனுக்கும் பார்வதி அம்மா அம்மையாருக்கும் பார்வதிக்கும் மகனா இரண்டு பிறந்த- பிள்ளைகள். ஆ, நாங்கள் 2 பேர். ஓ 2 பேருங்களா? என் பெயரோ ஓஹோ, உங்க பேரும் கணநாதன், ஜெகநாதர், என் தம்பி பெயரோ தம்பி பேரும் முருகன். முன்னாடி பார்த்தது. முருகன். அது போகட்டும், ஆ, மீண்டும் தெரியும். அப்படியே ஐயா, சென்னியாக சென்னையில திருச்சியில் அமைந்துள்ள ஆமாங்க. பனிமகரமோ ஆ, எனது மார்பில் அமைந்துள்ள ஆ, பால் பதக்கமோ ஏது இந்த கோட்டையா பதக்கம்? ஆ, சரி சரி சரிங்க. அடல காய்ச்சல் பண்ணுங்க பாருங்க, உட்ராச்சு விட்டேன். எனது காலில் உள்ள ஆ, வீர வெண்டயமோ ஆமாங்க, எனது ஆடை ஆபரணங்களோ ஆமாங்க. எப்படி இருந்தது? சத்தியமா அருமையா கோமன் கட்டிட்டு எல்லாம் தக தகன்னு மின்னுது. கோமனை பக்கம் வந்து யார் கட்டி விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அது தவிர அது போகட்டும், ஆ, இன்னும் தெரிகின்றேன். அப்படியா? ஆனை முகம் விளங்க ஆனை வயிறு
ஓஹோ உங்களோட முகமோ ஆனை முகம். ஆனை முகம் குழுங்க. எனது வயிறு ஆ பானை வயிறு. ஓ ஆமாங்க. வாங்க 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 வாங்க. இந்த கோமணம் தாங்க சத்தியமா சொல்றேன். இந்த கோமணம் தான் பெருசா இருக்கு. ஓரி அங்குதுங்க வா காட்டு வா. சரிங்க சொல்லுங்க உங்க பானை வயிறு குழுங்க. நானும் ஆ அரச மரத்தடியில் ஆமாங்க. அமர்ந்திருப்பேன். ஓ அர்த்தமா தள்ளி நீங்க இருப்பீங்க. சரிங்க. வரும் பக்தர்களுக்கு ஆ அருள் புரிந்து ஓ வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு அர்த்தமத்தில் அமர்ந்திருக்கீங்க. ஆ சரிங்க. அவர்களை அது இந்த வீடு. தரிசனம் செய்து ஆ. பார்ப்பேன். ஆ அப்படி ஆகட்டும். அது இந்த வீடு. வாகனமோ வாகனமோ பெருச்சாளி வாகனம். ஓ பெருச்சாலி போதவன நீ அப்ப ஓ வாங்கணும். சரி ஏங்க இவ்வளோ பசங்க வாங்க. ஏங்க இந்த பாம்புக்கு வால் குத்துக்கிறாங்க, இந்த பெருச்சாலிக்கு மட்டும் எனக்கு தெரியல. எனக்கு ஒரே டவுட் தாங்க, இந்த பெருச்சாலிக்கு ஏங்க வால் குத்துக்கிறாங்க சொல்லுங்களா? மாமா நீ வாங்க மாமா. இந்த பெருச்சாலிக்கு மட்டும் ஏன் மாமா வால் குத்துக்கிறாங்க சொல்லலாம். அது உன் வாயிலே புறப்பட்டு. ஏன் வாயில புறப்பட்டுமா? இதுனா புத்த அது புறப்படுறதுக்கு. ஆனா வார்த்தைகள் வரட்டுமே. ஓ வார்த்தை ஓட்ட냐 ஏன் தெரியுமா? மற்றதெல்லாம் செத்தா கோல்ல தூக்கி போடலாம். பெட்ரோல் செத்தா கோல்ல தூக்கி போடவே முடியாது, தூக்க முடியாது. அதனால தான் வால் குத்துறான். அப்படி தூக்கி ஆளு போட்டு அதனால தான் வால் பெட்ரோலுக்கு புத்தி இருக்குது பாரு. ஆமா என் புத்தி என்ன புத்தி தெரியாதா உனக்கு? மதுரை குளத்தை மட்டும் புத்தி. கொட்டை போயிட்டு இருக்குதா? கொட்டையும் போயிட்டு இருக்குதுடா. கொட்டை போயிட்டு இருக்குதா? பொய் கொட்டை, ஏய் கொட்டை, பீ கொட்டை இதெல்லாம் விநாயகரை வச்சு நீ பண்ற. ஓ விநாயகனை படிக்குமா? அப்படியே நம்ம அங்கேயும் கட்டி வைக்கிறா. ஓ ஏன் கொட்டை ஏன் கொட்டை ஏன் கொட்டை அட போய் கொட்டை. என் கொட்டையும் அட கொட்டையும் போய்கிட்டியா? கொட்டையும் போய்கிட்டியா? படிக்கிற அப்பா புள்ளியாரப்பா வாயில அப்பா எப்ப போட்டு இதெல்லாம் கொண்டு வந்தான். ஒன்னே ஒண்ணு பண்ணாருலடா. பக்தா ஓ கொள்ளு கொய்கட்டை ஆமா சோறு ஆமா ஒன்னே ஒண்ணு கொண்டாருடா. ஒரு புல்லு ஒரு புல்ல ஒரு புல்லு ஏய் கருப்பம் புல்லுடா. ஓ யார கம்னாடி எருக்கம் புல்லுடா. கருப்பம் புல்லு எருக்கம் பூ எதுக்கு தெரியுமா? எதுக்கு? விநாயகருடைய கோவத்தை ஆத்துவதற்காக எருக்கம் பூ போட்டது. ஓஹோ இப்போ ஒரு புல்லு கொண்டாந்துட்டா சந்தோஷமா. புல்லு தானே? அதுல 12 மணிக்கு கடைக்கு இருப்பான். அந்த பையன் இருக்குது பாரு. இந்த பையன் இதவா புல்லு பார்க்கலாம். இல்லப்பா பாங்க அப்பனே உளுத்தா வடா பையன் போடா. அங்க உட்கார் புல்லை பாருங்க.
சரி. இந்த தலையம்பல கிராமத்திலே இருக்கக்கூடிய ஊர் ஜனங்கள் பொதுமக்கள் அனைவரும் எங்க சென்றாலும் செல்வம் செழிப்போட வெற்றியோட திரும்பி வர வேண்டும் என்பது ஒரு வரமும், இந்த ஊர் நல்ல மழை பெய்ந்து நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு வரமும். அது மட்டும் இல்லாம சாமி நாங்க எங்களுக்கு தெரிந்த வரை இதோ இந்த தலையாமத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ அந்த வீரபத்ர சுவாமிக்காக நாடகம் நடத்த வந்துள்ளார். அந்த நாடகத்தை நடப்பதற்கு சிறந்த முறையில் நடப்பதற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அருள்பாலிக்க வேண்டும். அப்படியே மாதம் மாதம் காண்பானே காவலாதே காவலாதே நீ ஆதாரமாக சேவித்தபடியால் நீ கேட்ட வரத்தை நான் தருகின்றேன். அப்படி ஆகட்டும் ஐயா. வரக்கூடிய பக்தருக்கு நீ வரவழைக்க வேண்டும். நீங்க போய் ஓரமா அமருங்க. இன்று இரவு இந்த நாடகத்தில் யாதொரு விஜயம் வராமல் ரட்சிக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். நின்ற போது கணபதி தன்னை கண்டு இடம்பெற கொட்டிக் கொண்டு செல்வமே மேலுண்டாகும். இடதனில் வசிக்கும் எங்கள் சிவகாமினேயன் மூர்த்தி பாதத்தை நான் அன்புடன் வணங்கிட்டேன். திருத்தணி வடிவேலா
தாபம் கொடுத்தால் சாப்பிட்டு விடுவேன். சாப்பிட்டு ஆவு என்று ஈச புடினோட ஈச புடினோட யார பாத்துறா ஈச பிடிக்கிறோம் அவர் பேர் ஈச புடினோம் இல்லையா? பரம கடவுள்ரா. உன் பேர் ஈச புடினோம்ல? அளவு நந்தியாவலா ஐயா பத்திர பரமா கவனிக்க சரியான ஒரு படி வாங்க. அளவு நந்தியாவலா பாதமா தான் பான் இந்த ஆதாரமாக சேர்த்துக் கொண்டபடினால் என்றென்றைக்கும் சேரமாய் இருப்பாய். உங்கள் சித்தம் எனது பாக்கியம் சார். அளவு நந்தியாவலா ஐயா நான்கு வேதம் நான்கு வேதம் அவர் சாய்க்கிறான். அளவு நந்தியாவலா ஐயா நான்கு வேதம் நான்கு வேதம் அவர் சாய்க்கிறான். சு சு ஏய் ஆயா உனக்கு மம்பரி வாய் அடியே சக்காசி தத்துவம் தத்துவம் 11 புராணம் எல்லாம் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பெரியோர்கள் நம்ம என்ற தாய் தந்தமார்கள் தாய் தந்தைமார்கள் சபை முன்பதாக வந்தேன் யார் என்று தெரியுமா? சொன்னதாங்க தெரியும். ஆம். ஐயா நந்தியாவலா அதை தெரிவிக்கின்றேன். அப்படியே முக்காடி தேவர்களும் என்ன ரிஷி கூட்டங்களும் கூட்டங்களும் கிண்ணறர் கண்ணரர் எம்புருடர் வித்தியாசனர் யாவற்றமான பேர்களும் என்னை அரோகர் என்று சொல்லுகிறது. ஆமாங்க ஆமாங்க தேவர் முதல் மூவர் முனிவர்கள் யாவரா இருந்தாலும் சரிங்க அப்படியே அரோகர் 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு உங்கள் பின்னாடி ஏதோ குடை சுந்து வருகிறார்கள். வீட்டு தெரிவிக்கின்றேன். ஐயா இரவும் இரவும் பகலும் பகலும் இடையூறாமல் அரோகர் அரோகர் என்று ஆமாங்க சேர்ந்து வராங்களா? ஆமாங்க அரோகர் அரோகர் என்ற கோஷத்துடன் பின்னாடியே வருகிறாங்க. அவந்தரும் வீட்டு தெரிவிக்கின்றேன். அப்படியே நம்ம தெரியும் நம்ம டவுசர் ஐயா அந்தரம் பூமி வாழ்க எங்கள் அருமறை அரங்கள் வாழ்க. அந்தரம் பூமி வாழ்க அருமறை கழித்து வாழ்க. இந்தையுள்ளோர்கள் வாழ்க இந்த ஜீவகோடிகள் வாழ்க. மைந்தரும் வாழ்க
வாழ்க வாழ்க இந்த மாதாவோ சேர்த்து வாழ்க இந்த சிந்தையில் அழகு நந்திகாவலா பூமி பாதாளம் என சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்களும் வாழ்க 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 உமா பார்வதி வாழ்க 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 எனது புதல்வனாகிய கந்தனும் கணேசனும் வாழ்க 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 இப்படி சொல்லி வாழக்கூடிய அழகு நந்திகாவலா ஐயா நாமோ அமிர்தம் வெற்றி கண் திரு சுடம் என சொல்லக்கூடிய பார்வதி அளித்த மணி மந்திரத்தை இன்ற தினத்தில் கண்மூடி தாளமாக காலத்தை கைத்து ஆமாங்க பார்வதி 5 மணி மந்திரத்தை கொடுத்தார் அதை நாம் உச்சரித்து அது இத்தனை நாள் வரை பாதி உச்சரித்தோம் பாதி உச்சரிக்காமலும் காலத்தை காலத்தை கைத்து விட்டோம் காலம் கைத்து விட்டோம் ஆமாங்க இந்த தினத்தில் அதை உச்சரித்து அதை பார்க்க உச்சரித்து பார்க்க வேண்டும் 5 முகம் ஒரு நாள் வென்று அப்படி ஆகட்டும் பார்வதியா தந்த மந்திரம் பார்வதியா தந்த மந்திரம் இடபாவத்தில் அமன் தரிய உமா பார்வதி அளித்த மணி மந்திரம் என்ற தினத்தில் உத்தரித்து பார்த்தோம். ஆமாங்க இந்த தினத்தில் அதை சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்க்க வேண்டும். சரியே ராவண தூவி சரியே ராவண தூவி சரியே எதற்கு காரணமே உங்க ஆதாரத்தில் ஒளிந்திடும் மணியே ஆதாரத்தில் ஒளிந்திடும் மணியே எங்க ஜனத்தில் நிலவிடும் ஒருவரே எங்க ஜனத்தில் நிலவிடும் ஒருவரே முக்கோணத்தில் ஒளிந்திடும்
இப்படியாகத்தானே பரமமூர்த்தியாகப்பட்டவர் அது சிரம் வந்து வரக்கூடிய தேவர்களுக்கு நமது பார்வதி அழைத்த மணி மந்திரம் ஆமாங்க அபிதம் நெற்றி கண் திருக்குளம் என சொல்லக்கூடிய மணி மந்திரம் சோதித்து உச்சரித்து பார்த்து விட்டோம். ஆமாங்க நமக்கு 5 முகம் ஆகிவிட்டதால் பாரு. அப்படியே பாக்குறாரு ரேட்டோ பான் சான்சிங்க இல்ல ஓப்பரலாவுக்கு போந்தேன் ஓப்பரலாவுக்கா 5 முகம் ஆயிடுச்சுங்க. அழகு நந்தியாவலா ஐயா 5 முகம் ஆகிவிட்ட உடனே ஆமாங்க நம்ம வரக்கூடிய தேவர்களுக்கு அதே தளத்தில் அமர்ந்து வரம்பாளிக்க வேண்டும். அப்படியே எப்படி என்றால் பரமக்கடவுள் 5 முகமாகி வரக்கூடிய பக்தர்களுக்காம் வரமளிக்க அந்த நேரத்தில் சத்தியலோக வாசகராகி அயனாகி பிரம்மதேவன் காலை கடனை முடித்து மூவரையும் கண்டுகளிப்பது வழக்கம். அதனால் இந்த நேரத்தில் சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தன்னை கண்டே கொட்டிக் கொண்டேன் செல்வமே மேலுண்டாகும் அன்புடன் வருகிறேன்.
விலை போல விலைவாசி அதற்கு கட்டுறோம் ஜிஎஸ்டி. என்னதான் நடக்கும் நீ எண்டிக்கான கறிப்பூர்ல இருந்து சாதம் வச்சு கம்மியாடி அண்ணிலிருந்து வாத்துக்கால கால் அடி கூட தூக்கி கொஞ்சம் அங்க அடிக்காது கறி கொஞ்சம் அடியா ஆமா வந்தீங்க என்னோட நாம என்னன்னு தெரியும். ஐயா நீ யாரு எந்த ஊரு உன் பேரு எல்லாம் வாயில கூறு கூறுதா? ஆமா கூறு 4 வேதம், காஞ்சி வேதம் 6 சாஸ்திரம், ஆள் சாட்சியா 64 கல்விக்காலம். இப்படி கட்டணும்டா. ஆமாங்க குரு பெரியவர் சபையில் இருந்தா வந்தனே. ஆமாங்க என்னோட நாவல் வேணும். பணையாங்க தெரியும் சத்தியலோகமே பொறுப்பலமாம் சொல்றியா? அமர்ந்தார் இல்லையா சதுர்முகம் படைத்த படைத்த உண்மையாவன் என்று நங்கோ தெரிந்து போட்டா. அப்படியே தந்து பண்ணுங்க அந்த விட நாடாளுடனே வையா. வரக்கூடிய பக்தர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து பிறகு அவர்கள் நன்மை காட்டுவேன். ஓ நீங்களா அது ஆமா, அப்படியே ஆகட்டுங்க அதையும் தவிர பின்னால எழுதி முன்னால பாக்குறாரு. ஓ பியூதா புண்ண முடிகிறவரா பிண்டம் பிடிக்கிறான். ஓ பிண்ட முடிகிறவரா அட வாங்க கட்டுங்க ஏங்க ராவா குடிக்காதீங்க எரி போட்டு தூக்கி அட ராவா குடிச்சா எரிங்க போற தரங்களா அப்போ வந்து தரங்களா ஒரு நல்ல தீவிர செஞ்சாங்க அந்த கூட ஒரு ஆசிக்கு கணக்கில விட்டுறாங்க என் மார்பில் அஞ்சிருக்கூடியா என் காலில் அஞ்சிருக்கூடியா வேற வண்டிய மாட்டோம் எப்படி சொல்லிருந்த பாத்து ஆமா காக்காட்டி குடு மாமாவுக்கு
ஐயா நான் அமர்ந்து செல்லக்கூடிய வாகனமோ ஓஹோ அன்னபட்ச வாகனம். அன்னபட்ச வாகனம் நீங்க ஏறுங்க அவரு ஏறக்கூடிய வாகனம் அன்னப்பட்சி வாகனம். ஆமா அந்த அன்னப்பட்சின்னா லேசா நினைக்காத. உல்லாசியா தண்ணியும் பாலையும் ஆ கலந்து ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சா அந்த தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் அருந்தும். அவர் ஏறக்கூடிய வாகனம் ஏய், என்ன அண்ணன் பச்சை வாகனம்? வாங்கணும். டவுட் நீ யாரு கூட வாங்கணும்? நான் யாரு கூட வாங்கணும் பொம்பளை வாங்கணும் நீ ஏறக்கூடிய வாகனம் பொம்பளை வாகனம். ஆமா அவர் ஏறக்கூடிய வாகனம் மேலே பறக்கும். நான் ஏறக்கூடிய வாகனம் கீழே படுக்கும் அவர் ஏறக்கூடிய வாகனம் முட்டை போடும். நான் ஏறக்கூடிய வாகனம் குட்டி போடும் ஏங்க வாயா மாமா வாயா என்ன சொன்னேன் பால்ல தண்ணி ஊத்துனா இப்ப அந்த தண்ணி வெள்ளையா தான் இருக்கும். தண்ணியும் வெள்ளதான். ஆமா ஆனா அத தண்ணியை விட்டு பாலை மட்டும் பிடிக்கக்கூடிய வாகனம் அவருடைய அண்ணன். ஓ இவர் வாகனம் தான் அது ஆமா. சரி சரி நல்லதா அது இற தேடுண்டா. ஓ இறந்துடா ஓய் ஐயா ஆயிரக்கா யானை முதல் யானை முதல் எறும்பு கடை எறும்பு கடை 8000 ஜீவராசிகளும் என்ன ஜீவராசிகளா சித்திப்பு செய்து வரக்கூடிய ஐயனாகிய பெருமதியான் நின்று நன்கா சென்று கொண்டார். அப்படி அப்படியே அது தவிர மீன் இன்றைய தினத்தில் வெள்ளியங்கிரை சென்று ஆமா என்னுடைய மாமாவாகிய முக்கந்தாரிய பரமக்கடவுளை தொழுது வர வேண்டும். அதே வெள்ளியங்கிரிக்கு செல்வோம். அப்படியா ஏய் கைலாசம் ஏய் கைலாசம் என் முன்னாடி காலையில வச்ச பாயா சுத்திக்கிறேன் வாயா ஓ நாயோ கிட்ட வந்தா நம்ம தான் குளிக்குவோம் ஆனா ஐயா கைலாசம் அதாங்க கையில ஆண்டவருங்க அவரு ஆனா சாமி உன்னை தேடி கத்திலாக தாண்டி வரக்கூடிய பிரம்மதேவன் வந்திருக்கிறார் அண்ணவனை அருகாமையில் வர சொல். மறுபடி உத்தரவுங்க. அழுது தட்டில வாசரே சமரத்தம் அமருவாய் வாருங்கள் வாருங்கள் அரியாசனம் அமைச்சு உள்ளேன் அமர்வோம். தேசரசாரனை பற்றி விசாரித்து பேசுவோம். வாருங்கள் வாருங்கள் சத்தியோகவாசகரே. ஐந்தீஸ்வரம் Hey!
சத்தியலோக வாசகரே, உமக்கு இருப்பதோ 5 சிரம், எனக்கு இருப்பதோ 4 சிரம். உன்னுடன் அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்டையாடினால் இங்குள்ள யாவர் மூவர் யாவற்றமா இருந்தாலும் கை கட்டி நகைப்பார்கள். ஆகையால் உன்னனை போல் எனக்கு 5 சிரம் அளித்தாயானால் உன்னுடன் ஆசனத்தில் அமர்ந்து பாதியானவருக்கு சித்தமாயிருக்கிறேன். அழுது அடியாங்களா ஐயா? சத்தியலோக வாசகர் ஐயா சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். ஆமாங்க. நமக்கு மருமகன் தான். ஆமா. அண்ணாவனுக்கு 5 சிரம் கொடுத்தால் ஏது ஒன்று குறையும் வராதா? வராதுங்க. ரெண்டு பேரும் வேணாம், குடிக்கலாம், தாராளமா குடிக்கலாம். ஏன்னா, பங்காளிதான். பங்காளி பணம் பார்த்து வைக்கணும், எப்படியா இருந்தாலும் குடிக்கலாம். இது அஞ்சு. ஏங்க, நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கியா? சத்தம் போடாதீங்கப்பா. நம்மளுடைய மகள் உங்களுடைய மகளே குத்து விட்டீங்க மருமகனுக்கு. அந்த மகளே நல்லா பார்க்கும்போது 5 தலை குத்தா பார்க்க மாட்டாரா? உன்னை அப்படியே அருமையா வச்சு பாப்பாருங்க. சத்தியலோக வாசகரே, எந்தனை போலுன ஐந்தலை அருளிலே, எந்தனை போலுன ஐந்தலை அருளிலே, எந்தனை போலுன ஐந்தலை அருளிலே, எந்தனை போலுன ஐந்தலை அருளிலே, இனி என்ன ஆசனத்தில் அமருவாய், இனி என்ன ஆசனத்தில் அமருவாய், இனி என்ன ஆசனத்தில் அமருவாய், இனி என்ன எந்தனை போலவே உனக்கு 5 சிரம் அளித்துள்ளேன். வாருங்கள், இனி ஆசனத்தில் அமர்ந்து விசாரணை தேச விசாரணை பற்றி உரையாடலாம். வாருங்கள். அதே இந்திரி. இப்போது நமக்கு எத்தனை சிரம் உள்ள தெரியும்? தப்பு இருந்தது 4, இப்போ 5 சிரம் இருக்குங்க. 5 சிரம் இருக்குதா? அப்ப நம்மளே படிக்கலாமா? அடி சரி சரி, இன்னொரு வாட்டி வந்து தலைவட்ட உலகளோ. பல்லைக்காட்டி தில்லையிலாடும் அந்த பரமணி ஆண்டவெல்லாம் படைப்பேன். அவனை இடபாலுக்கு உமா மகேஸ்வரியை போல் என்ன உற்ற உமா மகேஸ்வரியும் படைப்பேன். சர்வ லோகங்களையும் சர்வ உலகங்களையும் அடக்க திறமை இருக்கும் போது அந்த ஆண்டி பாயலை வேண்டி ஏன் சஞ்சலை என் அருகே வாருங்கள். வேண்டிய வரைகளை கடிந்து தருகிறேன். என் அருகே வாருங்கள். அப்படியாகட்டும். எப்படி என்றால் ஐநாகி பிரம்மதேவன் முக்கந்தாரிய பரமக்கடவுள் பூதாரியா வண்ணமே எனக்கு 5 தலை அருள் என்னை போல் உனக்கு அருள் பாலித்திருந்தேன் என்று தெரிவிக்க அதை 5 தலை பெற்ற ஐநாகி பிரம்மதேவன் அணி அணியா இன்று ஆண்டி பயில வேண்டி அஞ்சலி செய்வது உமக்கு ஏன் தலைவிதியா? வரக்கூடிய தேவர்களுக்கு அன்னவரெல்லாம் வரம்பாலிக்க அதான் தேவர்களுக்கு யாரு வரம் கொடுத்தாதான் என்ன நமக்கு தேவை வரும். அப்படி என்று ஐநாகி பிரம்மதேவன் வரத்தை கொடுக்க வரம்பாலிக்கு தட்ட நம்முடைய பதியானவர் எப்படி இருக்கிறார் என்று இது உமா மகேஸ்வரியானது இடபாகம் வந்துடைய உமா மகேஸ்வரி நம்முடைய பரம்பரை காண வேண்டும் என்று இதோ உமா பார்வதி வருகிறது. அவரால் கதை
கீழே லைட் ஆஃப் பண்ணுங்க.
ஆ